பாருங்க இப்போ நம்ம 8 ஏக்கரா தோப்பு தோட்டம் சொன்னோம்ல. இப்போ அது பாருங்க நாங்க சுத்தி வந்து காவா அணைச்சு சுத்தூர வந்து வாழை செடி வச்சிருக்கேன். வாழை செடி, அதுக்கப்புறம் மகோக்கனி, செம்மரம் இதெல்லாம் வச்சிருக்கேன் சுத்தூரம். அது பார்க்கும் போதே பாருங்க இது போயிட்டு அப்படி வரும். அதுக்கப்புறமா வந்தோடனே இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்து கீழே வந்து எங்க சித்தப்பாவோட லேண்டு. அதோட அங்க முடிஞ்சது. நம்ம மேல் தண்ணி வந்து வராது. இங்கேருந்து இன்னொருத்தர் லேண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து அந்த காவா தண்ணி அப்படி வந்தோடனே வெளியே வந்தோடனே அங்க வெளியே வந்துடும். ஆமா, வெளியே அவங்க பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் பண்றவங்க மேலாண்ட நம்மளுக்கு வந்தவங்களாம் கேட்பாங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்கலாம் வந்து பூச்சி மருந்து அடிக்க மாட்டாங்களா, உரம் போட மாட்டாங்களா அப்படின்ட்டு. நான் சுத்தூரம் வந்து பாத்தீங்கன்னா காவா போட்டிருக்கேன். அவங்க ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னா படாத அளவுக்கு நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 4 to 5 feet வந்து அவங்க ஃபீல்டுக்கும் நம்ம ஃபீல்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆமா, அதே மாதிரி இந்த பக்கம் அது வரையும் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த பக்கம் வெறும் மகோக்கனி வரையும் வச்சிருக்கேன், வாழை செடி வைக்கல. ஆமா ஆமா, இதெல்லாம் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 100%ன்ற ஒரு உறுதித்தன்மையோட நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம போனா இன்னும் பக்கத்துல பண்ணலையா, இது பண்ணலையா, உந்துன்னா 100% இயற்கை விவசாயமா அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், நான் வந்து 100% இந்த இயற்கை விவசாயம் தான். நீங்க எங்க வேணாலும் எடுத்து டெஸ்ட் பண்ணீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து கருப்பு கவுனி நெல்லில் வந்து டெஸ்டிங் கொடுத்துருந்தேன். 8000 ரூபாய் அதுக்கு வந்து டெஸ்டிங்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சர் பண்ணிச்சு. 4000 நான் போட்டேன். போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலினுடைய காம்பினேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 100% இதுல வந்து எனக்கு சர்டிஃபிகேஷன் வந்தது. இது இந்த இடத்துல பண்றது முழுக்க பச்சை பயிர் தானா? ஆமா, பச்சை பயிர் தான். அது பச்சை பயிர் எத்தனை சென்ட்ல போட்டுருக்கீங்க? பச்சை பயிர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 ஏக்கர் போட்டிருக்கேன். ஏன் அவ்வளவு அதிகமா போட்டுருக்கீங்க, என்ன காரணம்? இது வந்து அதாவது நம்ம இது வந்து நாட்டு ரக பச்சை பயிர். இது பச்சை பயிர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த தோரம்பருப்பு வந்து நம்ம யூஸ் பண்றோம் இப்போ சாம்பாருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பச்சை பயிர் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. ஆமா, அவ்வளோ வந்து டேஸ்டா இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. குளுமை அதிகம் அதுல பச்சை பயிரில். இது வந்து நம்ம இப்போ திருவள்ளூர் இயற்கை வேளாண் இதுல சந்தைப்படுத்துறதுல பச்சை பயிரும் வந்து பாத்தீங்கன்னா சில நுகர்வோர்கள் கேட்கறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் அதிகமா பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க தேவைக்காக மட்டும் 1 ஏக்கர் வரையும் போட்டிருந்தேன். இந்த தடவை இன்னொரு 1 ஏக்கர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். சரி, இப்போ பச்சை பயிர் நாட்டு ரகம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, இது நாட்டு ரக பச்சை பயிர் தான். சின்னதா இருக்கும். ஆமா, வருஷம் அப்படியே நம்ம அப்படியே ரொட்டேஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது அறுவடை பண்ணி எடுத்து வைக்கிறோம், மே மாசத்துல வரும். அதுக்கப்புறமா அது எடுத்து நல்லா காய வச்சு எடுத்து கட்டி வச்சிருவோம். இன்பிட்வீன்ல ஒரு 2 தடவை நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுன்னா வண்டு பிடிக்காது. இல்லைன்னா அந்த ஈரப்பதத்துக்கு வண்டு வச்சிடும், விதை வந்து டேமேஜ் ஆகிடும். எப்படி தெரியும் நம்மளுக்கு இந்த இது வந்து விதைக்கு தனியா நல்லா இருக்கு அப்படின்னு எப்படி தெரியும்? பயிர் பார்த்தா தெரியுமா? ஆமா, பயிர் பார்க்கும் போதே தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா நல்லா ஊட்டமான பயிராக இருந்ததுன்னா நல்லா தெரியும். அதுல அதை பருப்பு வரையும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சுத்தம் பண்ணி அதை புடைச்சி ஆள் வச்சு அதை நம்ம விதைக்கு வரையும் தனியாவே கட்டி வச்சிருவேன், ஒரு 50 கிலோ வரையும். சரி, இப்போ பச்சை பயிர் பண்ண போறீங்கன்னா முதல்ல நடத்த என்ன பண்ணீங்க? 2 சால் ஏர் ஓட்டி விதைச்சி இது மரம் ஓட்டி விட்டுட்டோம், சதுரம் ஓட்டிட்டோம். சரி, இப்போ நீங்க விதை வச்சிருக்கீங்க, அது விதை நேர்த்தி எதனா செஞ்சீங்களா? விதை நேர்த்தி போடுறாங்க. ஆனால் நம்ம விதை நேர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சு அதை இறைப்போம். அதுல தண்ணியிலே நார்மலாக தண்ணி சாதா தண்ணியிலே ஊற வச்சு இறைப்போம். நம்ம விதை நேர்த்தி அதுக்குன்னு தனியா அந்த சூடோமோனஸ் அந்த இதெல்லாம் பண்றது இல்லை. அப்படியே சாதாரணமாக தண்ணியில ஊற வச்சு. எதுக்கு ஊற வைக்கிறோம்னா, இது வந்து பாத்தீங்கன்னா அறுவடை பண்ண வயல்ல ஏர் ஓட்டி அப்படியே அந்த ஈரத்தன்மையிலே இறைக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா களை கட்டுப்பாட்டுக்காக தான் அது மாதிரி இறைக்கிறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈரம் அதிகமா இருந்தால் தான் வந்து உடனே முளைச்சி வரும். இப்போ நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டோம்னா அதனுடைய முளைக்கிற ஸ்டேஜுக்கு வந்து அதை பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதத்துக்கு வந்து பயிர் வந்து ஊறிடும். இது ஈரம் கம்மியாக இருந்தால் கூட விதை வந்து முளைச்சி வந்துடும். இதுவே நம்ம வெறும் ஊற வைக்காத அப்படியே விதைச்சோன்னா அந்த ஈரம் பத்தாது, செடி நல்லா முளைச்சி வராது. இந்த காரணம் இந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இறைப்பாங்க. தண்ணி பாய்ச்சிட்டு இறைச்சிட்டு செடி முளைச்சி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, களைக்கொல்லி அடிப்பாங்க, அந்த களை வராத இருக்கிறதுக்கு. நம்ம அந்த களைக்கொல்லி அடிக்கக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது மாதிரி பண்ணுறோம். பாருங்க, களை எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும். எங்கே ஒரு இடத்துல தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ எடுக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் காய் கொஞ்சம் முத்திர ஸ்டேஜில் ஒரு தடவையும் 2 தடவை வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணும், இது பாய்ச்சிடும். அது பார்த்தீங்கன்னா ஓஸ் போட்டு அங்கங்கே கொஞ்சம் 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 அப்படி பாய்ச்சிடும். ஃபுல்லாக பாய்ச்சினா செடி வந்து வதங்கிடும். இது நீங்க ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதை யூஸ் பண்ணுறீங்க? 1 ஏக்கர் வந்து 8 கிலோ விதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு 8 கிலோ அதிகமா இல்லை
போதும் தானே. நார்மலான இதுதான். சில பேர் 10 கிலோ கூட இறக்கிறாங்க. எட்டு நாங்கள் போதும். 8 கிலோ தான். அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான ஒரு இது விதைன்னு சொல்லலாம். கையில தூவி விட்டுறீங்க. ஆமாம், கையில் தான் கையில தூக்கிடும். தூவி விட்டு எல்லா இடத்துக்கும் கரெக்டா பரவும். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரியே நம்ம எங்கள் அப்பா தான் இறைப்பாரு. நான் கூட இறைக்க மாட்டேன் அந்த அளவுக்கு. கரெக்டாக எந்த இடமும் டேமேஜ் இல்லை. அந்த ஒரு இடம் எதுக்குன்னா, நாங்கள் எருவு எடுத்துன்னு வந்து கொட்டணும் விதைச்சிட்டு அதுக்காக தான் நடுவுல அந்த இடம் வந்து டேமேஜ் இருக்கு. அதுதான் பார்த்தேன். இல்லைன்னா அது பாருங்க, இந்த இடம்லாம் பாருங்க சதுரமா இருக்கும். இப்போ ஆமா, சூப்பரா வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியில இருந்து எருவு ஓட்டிட்டு வருவோம். நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா எருவு எடுத்துட்டு வந்தே ஆகணும். சரி, என்ன பண்றது, நம்ம செடி போட்டு, நம்ம செடி தானே, அதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் தானே இதுவாக போகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து உள்ள எடுத்துட்டு வந்து கொட்டினதுனால தான் அந்த இடம் கொஞ்சம் டேமேஜ். இப்போ அந்த ஃபீல்டுலாம் பாத்தீங்கன்னா இந்த டேமேஜே இல்லாத சதுரமா. நல்லா இருக்கு. சரி, இதுல பூச்சி தாக்குதலாம் இதுல உண்டா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இலைப்பூச்சி தான் வரும். இந்த பாருங்க, ஒரு 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 ஓட்ட ஓட்டையா இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மீன் அமிலமோ இல்ல கற்பூர கரைசலோ ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாம தண்ணி பாசினாலே அந்த இது வந்து போயிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் போது நாங்க தண்ணி பாசிடுவோம். அதோட பூச்சி பெருசா இல்லை. அதாவது உரம் பண்ணி பண்றவங்க அது பாட்டு 4 தடவை 5 தடவை ஸ்ப்ரே பண்ணிப்பாங்க, கெமிக்கல் அடிக்கிறவங்க. அதுக்கு அவ்வளோ அடிக்க வேண்டிய வேலையே கிடையாது. அதை பூச்சியை வந்து அந்த கெமிக்கல் அடிக்கிறதுனால இன்னமும் பூச்சி அதிகமாக தான் ஆகும். நாங்கள் இதுவரையும் ஒரே ஒரு ஸ்ப்ரே கூட அடிக்கல. எப்படி இருக்கு பாருங்க, நம்மளது எந்த இயற்கை உரமும் கொடுக்கல. அந்த அளவுக்கு இதுவா இருக்கு. நம்ம தண்ணி பாசன பிறகுதான் ஸ்ப்ரே பண்ணா நல்லா இருக்கும். இன்னும் அடுத்த வாரத்துல ஒரு தண்ணி பாசிடுவாங்க. இதை பாருங்க, இப்போ பூ வைக்க ஆரம்பிக்குது. இந்த பூ ஆரம்பிக்குதா, இங்க பூ வைக்க ஆரம்பிக்குது இங்க. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அடுத்த வாரத்துல ஒரு தடவை தண்ணி ஈரப்பதத்துல நம்ம ஒரு ஸ்ப்ரே ஒன்று கொடுத்தோன்னா பூ வந்து கொட்டாத நிற்கும். மீன் அமிலமும் கற்பூர கரைசலும் கலந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துரும். இப்ப இதுல மகசூல் போது எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? மகசூல் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோ மூட்டை கணக்கு பண்ணுவாங்க. 3ல இருந்து 4 மூட்டை வந்தாலே நமக்கு லாபகரமான இதுதான். ஃபெர்டிலைசர்ல பண்றவங்க பாத்தீங்கன்னா 6 மூட்டை வரையும் எடுக்கிறாங்க. 4 மூட்டை வந்தாலே நமக்கு லாபம் தான். கிலோ வந்து அதாவது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரேட்டு இப்போ வந்து 86 ரூபா ரேட்டு. அதாவது ஆரம் ரேட்டு கவர்மெண்ட்லேயே அவங்க கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. 86 ரூபா ரேட்ல எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இயற்கை இதுல பண்றதுனால யாருன்னா தெரிஞ்சவங்களுக்கு இது முன்னாடி கொடுத்துருந்தோம். இப்போ சந்தை வாய்ப்புகளாக கிடைச்சிருக்கு. 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா வரையும் நம்ம சேல் பண்றோம். அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா 100 கிலோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் நம்ம கணக்கு வச்சிங்கன்னா கூட அது ஒரு 10,000 ரூபாய் 40,000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்குது ஒரு ஏக்கரால. ஒரு ஏக்கர் இது வந்து பாத்தீங்கன்னா 90 நாள் பயிர். எல்லாருமே வந்து கெமிக்கல் பண்ணும்போது நான் இயற்கையை தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆமா, இயற்கையை தான் பண்ணணும்ன்ற ஒரு இதோட பண்ணிடுறேன். எங்க அப்பா வந்து ஆரம்பிச்சாரு. அவருடைய முடிவு வந்து இயற்கை தான் பண்ணணும், நம்ம மட்டும் இயற்கையில சாப்பிடக்கூடாது, எல்லாருமே சாப்பிடணும், அந்த இது சொன்னது எங்க அப்பா தான்.